மாணவர்களே, இன்றைய தினமானது சர்வதேச அளவிலான யோகா தினமானது கொண்டாடப்படுகிறது. நம்முடைய பாரத தேசமானது புண்ணிய பூமியாக, ஆன்மீக பூமியாக இருந்து வருவதை நாம் அனைவரும் அறிவோம். அதுக்கு முக்கியமான காரணம், நம் நாட்டில் நிறைய யோகிகள், நிறைய சித்தர்கள், நிறைய முனிவர்கள் தோன்றியதுதான் நம்முடைய காரணம். குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடானது சித்தர்கள் நிறைந்த பூமியாக இருந்து வருகிறது. நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் சித்தர்களை 18 வகையாக பட்டியலிட்டுள்ளனர். அதில் கூட குறை நிறைய இருக்குது. நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பழமையான பல்கலைக்கழகம் வந்து சென்னை பல்கலைக்கழகம். இந்த சென்னை பல்கலைக்கழகமானது 18 சித்தர்களை பட்டியலிடுகிறது. அதன் அடிப்படையிலே திருமூலர், போகர், தன்வந்திரி, வான்மீகி, பதஞ்சலி, கமலமுனி, கும்பமுனி, சட்டைமுனி, மச்சமுனி, சுத்ரானந்த தேவர், சச்சிதானந்த தேவர், இடைக்காடர், கோரக்கர், கொங்கணர், பாம்பாடி சித்தர், புதுமை சித்தர், ஒரு 18 பேரை பட்டியலிட்டு சொல்கிறாங்க. இவங்களாம் என்னது சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகாசனத்தின் வழி நம்முடைய வாழ்வினுடைய பயனை அடைவதற்காக பற்றி அவங்க சொல்கிறாங்க. குறிப்பாக என்னென்னா, நம்முடைய உடலை வலிமையாக்குவதற்கு எப்படி உடற்பயிற்சி தேவைப்படுகிறதோ, அதனை போல மனதை வலிமையாக்குவதற்கு எது தேவைப்படுதுன்னு கேட்டீங்கன்னா யோகாசனம் தேவைப்படுகிறது. 2014 அன்றைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐநா சபையில் பேசும் பொழுது, இப்படி எங்களது தமிழ்நாட்டில், குறிப்பாக இந்த இந்திய பாரத தேசத்தில் 5000 ஆண்டுகளுக்கு மேலே பழமையாக இந்த யோகாசனம் செய்யப்பட்டு வருகிறது. அதனால் இதுக்கு ஒரு நாள் கொண்டாடணும்னு சொல்லி அவர் வலியுறுத்துறார். அதன் அடிப்படையில் 2015 இந்த ஜூன் 21 உலக யோகா தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த யோகம் பார்த்தீங்கன்னா 8 வகையாக பிரிக்கிறாங்க. உள்ள கூற யமா, நியமா, ஆசனம், பிரணயாமம், யோகா, இப்படி 8 கூறு இருக்குது. அதெல்லாம் நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பிடி பேரில் ஆசனமெல்லாம் சொல்லி தருவாங்க இல்லையா? இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மனதை பக்குவப்படுத்துவதற்கு, நல்லதை செய்வதற்கு, அப்போ கெட்டதுலேருந்து நீங்கி நல்லதை செய்வதற்கு இந்த யோகா பயன்படுகிறது. குறிப்பாக தியானம் செய்வாங்க. தியானம் செய்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மனதை அமைதிப்படுத்தும். நாம் கோவப்படுவோம் இல்லையா, அல்லது பதட்டமாகவும், இது எல்லாம் நல்வழிப்படுத்துறதுக்கு தான் இந்த யோகாசனம் இருக்குது. சின்ன சின்ன யோகாக்கள் நீங்கள் செஞ்சு பழகிக்கல வீட்டிலேயே, சரியா? இந்த யோகம் நம்மளை செழுமையாக்குறது, நம்மளை முழுமையாக்குறது. அதனால் இந்த யோகம், ஆசனம், பிரணயாமம், சமாதின்னு ஒரு நிலையில் இருக்குது. சமாதி அப்படிங்கிற நிலைமை யாரும் கூட பேசாமல் அமைதியாக இருந்தீங்கனால பேர் சமாதின்னு சொல்லுவாங்க, சரியா? இந்த மாதிரி யோக கலைகளை நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது நம்ம தமிழ்நாட்டில் தோன்றிய கலை. குறிப்பாக நம்முடைய சித்தர்கள் சொல்லி கொடுத்த கலை இது. அதனால் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் உங்களுடைய உடலும் நல்லா இருக்கும், மனமும் நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி.